ஒரு 2 நாடுகளில் சிறப்பு திரையிடல் படம் நடந்திருக்கு. 3 நாள் டென்மார்க்லேயும் முடிஞ்சது. ஓகே, நேற்று 2 திரையிடலும் பின்பதால் சில கருத்துக்களை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் படம் பற்றி யாருமே குறைவாக சொன்ன மாதிரி நான் பார்க்கல. ஏனென்றால் இது ஒரு தரமான மேக்கிங் ரீதியிலையும் சரி, கதை ரீதியிலையும் சரி, ஒரு தரமான படம் இலங்கையில் இருந்து என்ற அந்த கொமெண்ட்டை என்னால் பல இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு கமெண்ட்டும் எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்னென்னா, இது ஒரு இலங்கை எடுக்கப்பட்ட இந்திய சினிமா. அது அவங்க ஒன்று தரம், அடுத்தது இது இந்திய சினிமாவை பார்க்குறது போலவே இருக்குது. எங்கட கதை அம்சத்தோட வரையில என்ற மாதிரி. அது நான் நினைக்கிறேன் நீங்கள் திரையிட்ட இடங்கள் அப்படி என்றபடியாக அவங்க சில விஷயங்களை எதிர்பார்த்துருக்கலாம். அது இந்த படத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த கதை தெரிவு எப்படி, உங்களோட களம் என்னவா இருக்கு? இல்லை, இந்த கதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது உலகத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறது. மற்றது எனக்கு என்னுடைய ஸ்லாங், நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறோன்னா அதுதான் எனக்கு வந்து ஈஸியாக கொடுக்கலாம். இப்போ ஜஃப்னா ஸ்லாங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம். ஒரு சமுதாயத்தில் ஒரு மொழி வழக்கை நான் பின்பற்றினா ஒருத்தர் இருக்கணும்னா அந்த மொழியினுடைய ஆழம் தெரியாமல் நம்ம கை வைக்க முடியாது. சப்போஸ் அது ஒரு பிழையாக மாறிட்டுனா அது அந்த திரைக்கதையே மாற்றிவிடும். அதில் நான் ரொம்ப பயம் எனக்கு. ஏன்னா மக்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருக்கணும். ஈழ சினிமா அல்லது அடையாள சினிமாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போகணும்னு சொன்னால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய வழி தெரியணும், அதுக்கான ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கணும். ஏனோ தானோன்னு வந்து அப்படி ஒரு ஆர்வ கோளாறுலாம் அப்படியான படங்களை நான் எடுக்க முடியாது. ஏன்னா என்னோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா கமர்ஷியல், அதுதான் என்னோடய ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே ஜஃப்னா ஸ்லாங் உள்ளுக்கு நான் கொண்டு வந்தால் கூட நான் அது கமர்ஷியலாக தான் பண்ண முடியும். நான் வந்து இதுக்கு நடுவில் ஒரு ஆழம் தெரியாமல், ஒரு உணர்வினுடைய வழி தெரியாமல், அந்த சமுதாயத்தினுடைய ஆழம் தெரியாமல் நான் வந்து கை வைக்கிறது வந்து எனக்கு ரிஸ்க்குன்னு பட்டுது. அது முதல் படம் வேறு. அப்போ நான் ப்ரொடியூசரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அவர் நினச்சிருந்தா இல்லை நீங்கள் இப்படி பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, இது முழு உலகத்துக்குமே போகணும். அது மலேசியாவிலையும் பார்க்கலாம், இந்தியாவிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கணும், யூரோப்லேயும் பார்க்கக்கூடிய, இலங்கையிலையும் பார்க்கக்கூடியது. அப்போ ஒரு சினிமா லாங்குவேஜ்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது. அதை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறது உங்களுக்கு புரியுதுன்னா அது எனக்கு அது போதும்னு பண்ணுது. இதனால வந்து முரண்பாடான இது வந்து நான் இலங்கையிலேருந்து ஒரு திரைப்படத்தை ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு மட்டும்தான் யோசித்தது. அது சில பேர் எல்லாருடைய மனசுக்கும் அது சில ஒத்து போகாது. அதை வந்து நாங்கள் வருகிற காலங்களில் வந்து திருத்திக்கலாம். அப்படியான வாய்ப்புகள் வரும்போது பண்ணலாம். எனக்கு ஜஃப்னாவில் நான் பண்ணோன்னா எனக்கு அங்கே உள்ள ரிசர்ச் தெரியணும். இப்போ தீவில் உள்ளவங்க ஒரு விதமான கல்ச்சர் இருக்குது, நல்லூர் அந்த பகுதியில் ஒரு கல்ச்சர் இருக்குது, கோவிலோட சம்மந்தப்பட்ட சில கல்ச்சர்ஸ் இருக்குது. அதை தாண்டி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்லாங், அது ஜஃப்னா ஒரு பக்கம் இருக்க, வவுனியா, பெட்டிக்லோ, இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஸ்லாங்ஸ் இருக்குது. இதிலே எனக்கு ஒரு பாதி விஷயங்கள் எதை எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்குமானால் எனக்கு தேவை யார் ப்ரொடியூசராக இருந்தாலும் அவங்க ஜெயிக்கணும். நாங்கள் ஏமாய்க்கு ஒரு 10 பேர் உருவாக்கலாம். ஒரு கதைக்களத்தை தாண்டி இருக்கிற ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாரும் அதை தான் நோக்கி போகிறோம். பொய்யா இல்லையா? நான் வந்து ஒரு சேனல்லேருந்து வெளியில் வந்து ஒர்க் பண்ண ஒரு ரிஸ்க் எடுத்து நான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. எடுத்தால் சரியாக வைக்கணும், இல்லாட்டி வைக்கக்கூடாது. அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வந்தது. அதுக்கு எல்லாரோடைய சப்போர்ட்டும் தான் தேவை. எங்களுக்கு ஆசை இருக்குது பண்ணணும்னு சொல்லி, வாய்ப்புகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக பண்ணணும். என்னென்னா எல்லாமே எதிர்வு கூறுற மாதிரியோ இல்லாட்டி ஒரு ட்ரை பண்ணுறேங்கிற இடத்துல நாங்கள் இல்லை. யாராக இருந்தாலும் நீ பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அதுக்கான இடம் இருக்குது. இங்கே என்ன குறை இருக்குது? நம்ம சரியாக பண்ணணும்னு சொன்னால், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும்னு சொன்னால், மக்கள் பார்த்துட்டா அவங்க அங்கீகாரம் நமக்கு போதும். ஒரு 1 லட்சமோ, ஒரு 2 லட்சமோ, ஒரு 3 லட்சமோ அந்த படத்தை பார்த்துட்டாங்கள ஒரு ரெக்கார்டு இருந்ததாலே அடுத்த படத்தில் யார் வேணாலும் வரலாம். ஓகே, எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, அடுத்த படமும் அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம பண்ணி ஆகணும், கீழே இறங்க இல்லாது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஒரு ட்ரேட்மார்க் க்ரியேட் பண்ணி ஆகணும். அது இந்த டைம் நல்லா. இப்போ பாருங்கள், இப்போ அதிரன் வந்த பிறகு நீங்களே அதிரன் டைட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ண விதத்தில் இருந்து இன்ன வரைக்கும் எத்தனை திரைப்படங்கள் இப்போ வர தங்கியிருக்கு. வராத திரைப்படங்கள்லாம் வெளியேறித்தான். பிகாஸ் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலசல் விலசல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் தேவை எங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லாத இடத்துல நம்ம முயற்சி பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லை. அதனோட முயற்சி அது.
இந்த முயற்சி வெற்றியான்னு சொன்னா நான் மட்டும் முன்னுக்கு வர மாட்டேன், நீங்களும் வரலாம், உங்களை சார்ந்தவர்களும் வரலாம். திரையுலகமே ஒரு இலங்கைன்னு ஒரு நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிக்கலாம். அது எனக்கு கனவு தானே, அதுதான் எனக்கு வேணும். இப்ப அடுத்தடுத்து நீங்க சொன்ன மாதிரி அதுல எனக்கு பிறகுன்னு பார்த்தா கூட இந்த ஒரு வருஷத்துல ஒரு 3-4 புதிய திரைப்படங்கள் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா திரைப்படங்கள்லையும் இந்திய கலைஞர்களுடைய பங்களிப்பு, அது நடிகர்களாக இருக்கலாம் அல்லது டெக்னீஷியனாக இருக்கலாம், எல்லா படங்கள்லையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ யாழ்ப்பாணத்தில் 3 படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த 3லையுமே இந்திய கலைஞர்களுடைய பங்களிப்பு இருக்குது. அந்த கொலாபரேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு உண்மையும் சொல்லப்போனால் அதனோட அவ்வளோ பெரிய உடன்பாடு இல்லை. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வர்த்தக ரீதியாக ஏதாச்சும் அவங்க கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் அவங்க ஹீரோ ஹீரோயினி இல்லாட்டி யாராச்சும் ஒருத்தரை கொண்டு வந்து பண்ணலாம். அது கொண்டு வரும்போது ஒருத்தரை கொண்டு வந்தால் மற்றவங்க அவ்வளோ பேர் இலங்கையில் உள்ளவங்க. ஏன்னா இலங்கையில் இல்லை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் திறமை இருக்குது பயங்கரமாக. அவங்ககிட்ட திறமை அன்பிலீவபிள். அது நான் எப்படி சொல்கிறது, 100% சொல்லேன். அவங்கள நடிக்க விட்டால் நடிப்புக்கான ஹோப் ஒன்று கொடுத்தா போதும், நல்லா பண்ணுவாங்க. அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ் இல்லையா, இந்த படத்தில் கதிர் தான் ஒர்க் பண்ணார், டெக்னீஷியன்ஸ் சொல்லுவாங்க எல்லாம் இங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. ஏன் அந்த அவுட்புட் எடுக்கலையா? நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாங்கிறது நான் ஒத்துக்க முடியாது. அது சில பேர் சொல்லியிருந்தாங்க இது இந்தியா இலங்கையில் எடுக்கப்பட்ட இந்திய சினிமாங்கிறது. அது அந்த தரத்தை அவர்கள் எடுத்துக்கலாமா ஒழிய இது இலங்கை மண்ணுக்குரியது. ஏன்னா அவங்க அப்படி பார்க்குறாங்கன்னா அப்போ இலங்கையில் ஒன்று எதை சொல்லுவாங்க, இலங்கையின ஸ்லாங்கை வச்சு முடிவு பண்ணுறாங்களா? ஒரு கதைக்களம் தியேட்டரில் உட்காந்து நம்ம பார்க்கும்போது ஆரவாரிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தால் உங்களுக்கு பத்தாதா? அதுதான் நான் சொல்ல வர விஷயம். இலங்கையிலேருந்து நாங்கள் இந்தியா சினிமா விடுபோகிறோம், இந்தியன் ஆர்டிஸ்ட் தான் வச்சு பண்ணணும். அதானே இதில் என்னோட படத்தில் அப்படி யாரையும் நான் போடல. முழுக்க 99% நம்ம நாட்டில் உள்ளாங்க. அப்போ எங்களுக்கு அது அவங்க என்னோட குவாலிட்டியை சொல்கிறாங்களா, இல்லாட்டி இந்த படத்தினுடைய மேக்கிங் வாய்ஸ் சொல்கிறாங்களா? ஒரு பாடல்லாம் இருக்குது, பாடலுக்கு டான்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு இந்திய சினிமாவோட ஒப்பிட்டு பார்க்கல. சினிமா என்பது சினிமா தான். நாங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்திய சினிமாவோட. இலங்கையில் ரசிகர்கள் எல்லாம் இந்திய சினிமா தான் பார்க்குறாங்க. அப்போ இந்திய சினிமாவில் பார்க்குற அந்த அவுட்புட்டை தான் நான் கொண்டு வந்தேன் ஒழிய அது நம்ம நாட்டினுடைய ஃப்ளேவர் தான் இருக்குது, நம்ம நாட்டு லொக்கேஷன்ஸாக இருக்குது, நம்ம நாட்டு ஆர்டிஸ்ட் தான் இருக்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் தான் அதை சரியான பதில் சொல்லணும். மீடியா நான் அதுக்கான சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு தெரியாது. இனிவரும் காலங்களில் எங்களுக்கு நீங்கள் வாய்ப்புகள் கொடுத்தால் அந்த வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம். பட் கதை எதாக இருந்தாலும் எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும். எனக்கு என்னுடைய தயாரிப்பால் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் தான் இன்றைக்கி அந்த அவுட்புட்டை கொடுத்தது. இல்லாட்டி இந்த அவுட்புட் வராது. படம் என்பது பணம் சார்ந்து மட்டுமல்ல, அது ஒரு கலை, அழகான ஒரு விஷயம். அது சரியாக போய் சேர்ந்தால் தான் வெற்றி, இல்லாட்டி இல்லை. அப்போ நாங்களும் வெற்றி ஆகும், ப்ரொடியூசர்ஸும் வெற்றி ஆகும். இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் எப்படி இந்த இந்திய கலைஞர்களோட இணைந்து பணியாற்றதை பற்றி கதைச்சுன்னா, அதே மாதிரி அதுக்கு முன்பிருந்தே இலங்கையில் ஆரம்பிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பெரும்பாலும் அநேகமாக நாங்கள் எங்களுடைய சிங்கள மொழி கலைஞர்களுடன் பணியாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இல்லாட்டி அவங்களோட சப்போர்ட் அல்லது டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. நீங்களும் நெருக்கமாக தொலைக்காட்சி காலங்களிலும் சரி இப்போவும் சரி சிங்கள கலைஞர்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. முக்கியமாக சிங்களத்தில் மிகவும் பிரபலியமாக கொடுக்கப்படக்கூடிய விருது விழாக்களில் கூட தமிழ் எங்கட படங்கள் என்று சொல்லக்கூடிய படங்கள் அல்லது பணியாற்றிய கலைஞர்களுக்கு விருதுகளை கொடுக்குறத அண்மைய படங்கள் எல்லாம் காணக்கூடியதாக இருந்தது. இந்த ஒரு இலங்கையில் எடுக்கிற படத்தை இலங்கையிலேயே சக்ஸஸ் ஆக்கக்கூடிய அந்த மூலோபாயம் அப்படியான அணுகுமுறைகளுக்கு என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, நல்ல படங்களை கொடுத்தாலே போதும். அதாவது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம படம் பண்ணுறதை விட மக்களுக்கு நம்ம படம் பண்ணுறோம். அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறது என்னன்னா, சிங்கள மொழியை சார்ந்தவர்களும் எங்களோட படங்களை பார்க்கணும் அப்படியான ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு அல்ல, அதுக்கு கொலாபரேஷன் தான். அதாவது அவங்க அந்த பக்கம் இருக்கிற ஆர்டிஸ்டோடைய தேவை நமக்கு இருக்கணும். இது இலங்கை அப்படிங்க பார்க்கும்போது எல்லாரும் மக்களும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுது. இப்போ நாங்கள் ஹீரோயிசம் க்ரியேட் பண்ணுறோம், ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அப்போ தான் ஹீரோங்கிற ஒரு விஷயம், ஹீரோயினுங்கிற ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணும்போது தான் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் உள்ளுக்கு வரும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் வரலாம், ஆனால் திறமையானவங்க தான் உள்ளுக்கு வரணுங்கன்னு நினைக்கிறத உண்டு. அப்போ இது ஒரு வர்த்தக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களும் உள்ளுக்கு இருப்பாங்க, அவங்களோட ஃபாலோவர்ஸ் படம் பார்ப்பாங்க. அடுத்து புதுசாக வர்றவங்களுக்கும்
அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த கொலபரேஷன் இல்லாமல் அது நடக்காது. இது ஒரு வர்த்தக ரீதியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு 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 கதையை நாங்கள் பண்ணும்போது சுயநலமாக இருக்க முடியாது. அந்த படம் எங்கே நாங்கள் திரையிடுறோம், அது எந்த ஏரியா டார்கெட் பண்ணுறோம், அவங்கள இதை கொண்டு வர்றதுக்கு யாரால உள்ளுக்கு கொண்டு வந்தா. இந்தியா சினிமா அதானங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியா சினிமாவில் இந்தியாவிலேயே வந்து யார் யார் ஹீரோயினியாக இருக்காங்க, வேற வேற ஸ்டேட்டில் உள்ளவங்க தான். நம்ம நாட்டில் நம்ம என்னன்னா, இங்கே நான் ஒரு ஹீரோயினியை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய வால்யூம் ஒன்று இருக்கு. அந்த வால்யூம் எங்களுக்கும் இந்த இதில் சேரும்போது படமும் வெற்றி. அவங்களும் அவுட்புட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இதை அதுக்காக அவங்க குறைச்சிக்கல. எல்லாரும் போட்டு நடிச்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொலபரேஷனுங்கிறது நல்லதுதான். அதே மாதிரிக்கு நான் அடுத்த வர காலங்களில் யூரோப்பில் உள்ளவங்களையும் உள்ளுக்கு எடுக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம நாட்டில் இருந்து போனால் நல்ல கலைஞர்கள் அங்கேயும் இருக்கிறாங்க. பிரான்ஸில் இருக்கிறாங்க, யூரோப்பில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க. ஏன் அவங்களையும் உள்ளுக்கு கொண்டு வரலாம்? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா, எனக்கு அந்த நாட்டிலேயே நான் டார்கெட் பண்ணுறேன்னா அவங்க அதுதான் கொலபரேஷனுங்கிறது. சிங்களம், தமிழ் இதெல்லாம் சேர்ந்து நமக்குன்னு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அது சும்மா தான் கிடக்கு. அதை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். அது ஒரு ஆரம்பமாக அதிரன் இருந்துட்டு போகும், ஒரு முயற்சி தானே. அதை நீங்கள் தானே வரவேற்கணும். நான் சொல்றது நான் பண்ணது தான் ரைட்டுன்னு நான் சொல்லலை. அதில் பிழைகள் சுட்டி காட்டப்படலாம், அதுதான் எங்களுக்கு தேவை. எல்லாமே ரைட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறது என்னோட இது இல்லை. ஒரு படம் முயற்சி பண்ணியிருக்கோம், ஒரு பபா தான். அது பபாவா இல்லை வேற எதுமாங்கிற முடிவு பண்ணுறது நீங்கள், ஐ மீன் ஆடியன்ஸ். அது வெற்றி ஆகும்போது நீங்கள் கேட்டக்கான பதில் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். குவியமும் ஒரு 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 டார்கெட் இருக்கு. இந்த வருடத்தில் இத்தனை ஃப்ளவர்ஸ் நீங்கள் உங்களுக்கும் தேவை. அதை நோக்கி தான் நீங்கள் முன்னேற முடியும். எங்களுக்கும் அதானே. இல்லை, நான் உட்பட பலருடைய கேள்வியாக இருக்கிறது, இந்த படத்தை நாங்கள் இப்போ இலங்கையில் பார்க்கலாம். மிக விரைவில் வருகின்ற மாதங்களிலே நாங்கள் இந்த வருஷத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் அறிவிக்க தயாராக இருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டேட் சொல்லிடுவோம். அப்படிங்கிறனால அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ப்ரொமோஷன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால எங்களுக்கும் அதுதான் வெற்றி. வெவ்வேறு நாடுகளில் அவங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் நம்ம ஏரியாவில் நம்ம போட்டு பார்த்து கெத்தா இது பண்ணுறது தான் நமக்கு ஸ்பெஷல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கொஞ்சம் சர்க்கிட் த்ரூ வரணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு 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 திரையரங்கை நாங்கள் புக் செஞ்சுட்டு அதில் போடுறதை விட அதை தான் உடைக்கணும். இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை அந்த ரூட் என்ன அப்படிங்கிறது. அதுக்கு சக்ஸஸ் ஆகணும். திரையரங்குக்கு மக்களை கொண்டு வர வேலை தான் எங்கள் வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் அதில் போட்டி போடுற இடத்துல இல்லை. ஒன்று நினச்சிக்கணும், அதிரன் இல்லாட்டி நீங்கள் வேற எந்த படத்தையும் எடுத்துக்கோ, அந்த படத்துக்கு திரை அரங்குக்கு வந்து மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். மக்கள் பார்த்து அவங்களுக்குள்ள முணுமுணுக்க துவங்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. விஜய் படம் பார்க்குறாங்க, அஜித் சார் படம் பார்க்குறாங்க, தனுஷ்ட படம் பார்க்குறாங்க. ஏன் அது வந்து காலங்காலமாலாம் கிடையாது. அஜித் தான் புதுமுகங்கள் எல்லாம் வந்து தானே இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிது. இப்போ சிங்கள சினிமாவை பாருங்க, ஒரு ஆரம்பம் இல்லாமல் இந்த இடத்துல இல்லையே. எங்களுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது, அவருக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் வந்தது. இப்போ திரும்ப ட்ரை பண்ணுறோம். எல்லாரும் சேர்ந்தா இதனுடைய இது வந்து வேற மாதிரி எல்லாரும் ஸ்டார்கள் ஆகணும். அதுதான் இது. அதுக்கு முயற்சி பண்ணுறோம். மக்கள்கிட்ட போய் நம்ம நேரடியாக அவங்கள கூட்டு வரலைன்னா நம்ம தப்பு இருக்கு. மக்கள் விருப்பம் தான் எங்கள் விருப்பம். மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா போதும். சந்தோஷம். இந்த படம் வெளியான பிறகு இன்னும் பல விஷயங்களை பேசலாம் நினைக்கிறேன். ஒரு குறுகிய நேர அழைப்பில் வந்து கேட்ட உடனே வந்து கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றிகள். நிச்சயமாக நான் உட்பட அனைவரும் அதனை திரையில் பார்க்க ஆசையாக இருக்கின்றோம், பார்ப்போம் என்று நம்புகின்றேன். இந்த இடத்தில் குவியம் சார்பாக உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இல்லை, முக்கியமாக ஒருத்தரை நான் மறந்துட்டேன். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆண்டன் அலசப், அட்ரியன் ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் இந்த படம் இல்லை. ப்ரொடியூசர்ஸ் நிறைய தேவை நமக்கு. இப்படியான ப்ரொடியூசர்ஸ்கள் வரும்போது தான் எங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும்போது தான் அதை பண்ணலாம். அதோடு சேர்ந்து தீப்தி, அவங்களோட டீம் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக குவியத்துக்கு நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் வந்து வியக்க வைக்கிறது. இலங்கையில் இருக்க கலைஞர்களை வரவழைச்சு அவங்கள விருது கொடுத்து கௌரவிக்கிற ஒரு மனசு வந்து எல்லாருக்கும் இருக்காது. உங்களுடைய நீங்களும் சரி, உங்களுடைய இது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக நீங்கள் அதுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மீடியாவிலேருந்து உங்களை எனக்கு தெரியும்.
ஒரு நோக்கத்தோட பயணிக்கிறது வந்து பெரிய விஷயம். அது இப்படியான ஒரு நோக்கம் வரும்போது எங்களுக்கு அது எங்களை போன்ற கலைஞர்களுக்கு இல்லாட்டி எங்கள் பின்னால் இருக்கக்கூடிய கலைஞருக்கு குவியம் என்கின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்ட், ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம், மேடை கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. அதில் உங்களுடைய மீடியா மூலமாக எங்களை அழைத்து இந்த இந்த படம் சம்மந்தமாக கேட்டதுக்கு, அப்டேட் விஷயங்கள் அதிகமாக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு கலைஞருடன் சந்திக்கின்றேன். அதுவரையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.